அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக ஒன்று மைதா மாவு வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். சிம்பிளாக நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இது கோதுமை மாவில் கூட செய்யலாங்க, இருந்தாலும் மைதா மாவில் செஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இந்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்து மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம எப்போயாவது ஒரு டைம் மைதா மாவில் செய்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை வராதுங்க. நம்ம மைதா மாவில் செய்யும்போது டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்றம்போது நீங்கள் மைதா மாவில் செஞ்சால் நல்லாயிருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் கையை வச்சு நல்லா எந்த ஒரு கட்டிகள் இல்லாத அந்த நெய்யோடு அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ண தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக வரும் இந்த ரெசிபி. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் லூஸ் ஆகிடாது, ரொம்ப டைட்டாக இல்லாத நீங்கள் மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதா மாவு மட்டும் இருந்தாலே போதுங்க. இந்த ரெசிபி குயிக்காக நம்ம ஒரு 1/2 அன் ஹவர்லேயே ரெடி பண்ணிடலாங்க. பாருங்கள், மாவு இந்த மாதிரி திக்காக நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான சர்க்கரை கரைசல் நம்ம ரெடி பண்ணிடலாங்க. ஒரு கப்பு மாவு எடுத்தேன், ஒரு கப்பு நம்ம ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நம்ம இதை கரைச்சிக்கலாம். நம்ம சர்க்கரை எந்த பாகுபதெல்லாம் எதுவுமே வர தேவையில்லைங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு ரெட் கலர் நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த கலர் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் கலராக இருந்தால் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், பிள்ளைங்களை விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த சர்க்கரை கரைசல் அப்படியே இருக்கட்டும். இப்போ மாவும் நமக்கு ரெடியாக இருக்கும். சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி நம்ம வச்சுக்கலாம். ஒரு கப்பு மாவுக்கு எனக்கு ஒரு 5 பால்ஸ் வந்துச்சுங்க. ஒரு பிளேட்டை திருப்பி போட்டு கொஞ்சமாக நான் மைதா மாவு தெளித்து விட்டுடலாம். ஒரு பால்ஸை வச்சு நீங்கள் நல்லா வழட்டி விட்டுருங்க. நம்ம மெல்லிஸாக வழட்டிக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு நல்லா வருங்க. பாருங்கள், இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு ஒன்றா எடுத்து மேலே கொஞ்சோன்னு மாவு நம்ம தேய்ச்சிட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சிட வேண்டியதுதாங்க. அந்த மாதிரி ரெடி பண்ணது எல்லாத்தையும் பாருங்கள், இந்த மாதிரி வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு இந்த மாதிரி நம்ம ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம செய்யும்போது உங்களுக்கு மடிப்பாக நல்லா சுருள் சுருளாக வரும். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதிரி சுருட்டி விட்டுருங்க. கையால் லேசாக வச்சு நீங்கள் மடக்கி விட்டாலே அப்படியே சுருண்டுக்கிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி செஞ்சிடலாம். நம்ம ஒரு கத்தி எடுத்து சின்ன சின்னதாக நம்ம பீஸ் போட்டுக்க வேண்டியதுதாங்க. சின்ன சின்னதாக நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இப்போ எந்த மாதிரி செய்கிறோனோ அதே மாதிரி ஷேப்பில் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை போட்டு ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துட வேண்டியதாங்க. பொன்னிறமாக வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி நல்லா திருப்பி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியது தான். நல்லா அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த தீபாவளி ஸ்பெஷலாக நீங்கள் இந்த ஸ்வீட்டும் ரெடி பண்ணி பார்க்கலாங்க. வீட்டில் மைதா மாவு மட்டுமே இருந்தாலே நமக்கு போதும். ஒரு நாளைக்கு ஒரு ரெசிபி செய்யும்போது நீங்கள் இந்த மாதிரி ரெசிபிலாம் ட்ரை பண்ணி பாருங்களேன். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. வித்தியாசமாக நீங்களும் இந்தமாரியே ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்துடுறேன். செகண்ட் பேட்சும் அதேமாதிரியே போட்டு நம்ம எடுத்துட வேண்டியதுதாங்க. ஒரு ரெசிபிலாம் நம்ம மைதா மாவில் செஞ்சால் தாங்க நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இதை மைதா மாவில் செஞ்சுருக்கேன். அவ்வளோதாங்க. செகண்ட் பேட்சும் அதேமாதிரி நம்ம போட்டு எடுத்துட வேண்டியது தான். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரெசிபியாக நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக செஞ்சுட்ருக்கோம். இதில் ஒரு ஸ்பெஷலாக இந்த செஞ்சுருக்கோங்க. அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சர்க்கரை கரைசலை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சது எல்லாத்தையும் போட்டு அப்படியே நல்லா ஊற வச்சு எடுத்து சாப்பிட வேண்டியது தாங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.